ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரோமோ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா அதே மாதிரி நடக்குதா இல்ல ஏதாவது ட்விஸ்ட் வச்சு இந்த ப்ரோமோல வந்திருக்கா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெண்பா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால இதை முழுசா கியூர் பண்ற மாதிரி அதுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிற டாக்டரை கூட்டிட்டு வந்து கியூர் பண்ண சொல்லியிருக்காரு. யாரு? அந்த ஏஜென்ட். நம்ம வெண்பாவை யார் கேட்டிருக்காங்களோ அவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா வெளிநாட்டுல இருந்து வர வச்சிருக்காங்க. அவர் மூலயமா வந்து நம்ம வெண்பாவுக்கு மொபைல் கிடைக்குது. அவரோட மொபைலை கொடுக்குறாரு. உடனே நம்ம வெண்பா வந்து ஃபோன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து போனை எடுக்கிறாரு. ஸோ இந்த சீனை வச்சு பார்க்கும்போது வெண்பா தான் விஜய்க்கு ஃபோன் பண்ற மாதிரியும் விஜய் வந்து அந்த போனை அட்டன் பண்ற மாதிரியும் தோணுது. ஆனா அந்த மாதிரி தான் நடக்க போதா எபிசோட்ல, இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் இருக்க போதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு தான், இருந்தாலும் இவங்களோட கூட்டுக்கலவாணியா இவரும் இருக்காரா இல்ல இவரும் உண்மையான ஒரு நல்ல டாக்டரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா வெண்பாவோட கெஸ் வந்து இவரை பார்க்க நல்லவரா இருக்காரே, இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம வெண்பா சொல்றாங்க, என்னை வந்து இவங்க கடத்தி வச்சிருக்காங்க அங்கிள், என்னை எப்படியாவது எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டாக்டர் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மொபைலை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வெண்பாவும் வந்து ஃபோன் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல அடுத்த சீனா வந்து நம்ம விஜய் வந்து ஃபோனை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணி, வெண்பா டாடா நான் இங்கே தான் இருக்கேன், இந்த மாதிரி என்னை கடத்தி வச்சிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க டாடா அப்படின்னு சொல்லி வெண்பா விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீன் அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இப்போ மல்லி தான் தொலைச்சாங்க. அதுக்கு காரணம் தீபிகா தான். தீபிகா தான் முதல் காரணம். ஒன்று தீபிகாவது கண்டுபிடிச்சி மல்லிக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மல்லியே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்து விஜய் கிட்ட வெண்பாவை ஒப்படைக்கிற மாதிரி சீன் இருந்தாதான் அது கரெக்டாக அமையும். மல்லி தொலைச்சிட்டு மல்லியை கண்டுபிடிச்சி கொடுத்த மாதிரி விஜய்க்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சரியா இருக்காது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பௌர்ணமின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா வெண்பா எட்டி பார்த்து, இன்னைக்கு முழு பௌர்ணமி மல்லியம்மா, இந்த முழு நிலாவை பார்த்தா எனக்கு உங்க ஞாபகமா தான் இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் வெண்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மொட்டை மாடியில மல்லியும் வந்து முழு நிலாவா இருக்கு, ஆனா நீ என் கூட இல்லையே வெண்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஸோ இதான் வந்து ப்ரோமோ வந்திருக்கு. அந்த டாக்டர் வந்து உண்மையாவே நல்லவரா இருந்தாரு அப்படின்னா அவ்வளவுதாங்க. நம்ம வெண்பாவை வந்து அடுத்த எபிசோட்லயே மல்லி விஜய் 2 பேரும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒருவேளை அந்த டாக்டரும் வந்து இவங்களோட இந்த கடத்தல்காரங்களோட கூட்டுக்கலவாணிங்களா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.